இருக்கிறேன், ஏதோ ஒரு பிரச்சனையில நான் தவறி இருக்கிறேன், ஏதோ ஒரு காரியத்துல நான் இருக்கிறேன், அப்படிதான் அர்த்தம் இல்லையா? அப்ப நம்மளை உருவேற்றி கொள்ள வேண்டிய காலங்கள் எது? அல்லேலூயா. அவருடைய வருகை நோக்கம் என்ன? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தூதரோடு வருவார். வந்த நோக்கம் அவனவன் கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கும்படி. அல்லேலூயா. நல்லா தூங்குறவங்கள அவர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பேசுறது வருக, தூக்கம் பாருங்க. அல்லேலூயா. அவருடைய கிரியைக்கு தக்க பலனை என்ன செய்வாரா நமக்கு? அவர் வருகிற நோக்கம் என்ன தெரியுமா? அவன் செய்ததான காரியத்திற்கு அவன் செய்த கிரியை, நல்லது செஞ்சிருந்தா நல்லது நடக்கும், அப்படித்தானே? நல்ல காரியம் செஞ்சிருந்தா நன்மையை செய்வார். அவனுக்கு கிரியைக்கு தக்க பலனை அளிக்கும்படி அவருடைய நோக்கம் அப்படியா இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவுடைய மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக. ஆமாங்க, அதனால தான் உங்களுக்கு சொல்றேன், நீ கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு பிள்ளைகளே. கிரியை இல்லை, நீ கிரியை செய்யலைன்னா உனக்கு பிரயோஜனம் இல்லை. வெறும் விசுவாசம் நம்பிக்கை தான் இருக்கு உங்ககிட்ட, ஆனா கிரியை இல்லைன்னா அது செத்து போனது போல இருக்குன்னு வசனம் நிறைய சொல்றாரு ஆண்டவர். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்றேன், கிரியை செய்ய பழகிக்கோங்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. பாதை ஓரத்தில் ஒருத்தர் விருந்து கிடக்கிறான்னா அவனுக்கு என்ன செய்யலாம்? நம்ம போய் அடிபட்டு கிடக்கிறான்னா அவனுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நம்ம கிரியைய நல்ல புல் மப்புல படுத்து கிடக்கிறான், நம்ம செய்ய முடியுமா? அப்ப அதை சொல்லலை இங்க ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைய தினத்துல எல்லாம் பாருங்க, பார் அப்படி இருக்கு, பக்கத்திலேயே ஒருத்தர் படுத்துக்கிறான், எப்ப தூங்கினான்னு தெரியாது. அவன் ஆடு பக்கத்துல சகதி ஓடுது, என்ன செய்ய? ஆண்டவரே, இந்த ஆத்மாவும் உங்களுக்கு வேணும் ஆண்டவரே, இவனுக்கும் சுவிசேஷம் சொன்னா தான் நீங்க வருவீங்கன்றது தெரியும் ஆண்டவரே. மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை அவர் என்ன செய்வாரா? அவர் வரும்போது நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அப்ப நம்முடைய கிரியை எப்படி இருக்க வேணும்? நம்முடைய கிரியை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நல்லதா இருக்கணும் நம்ம கிரியை, அப்படித்தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப தொல்லை பண்றான் பாஸ்டர். கிரியை, நம்ம கிரியை, அவன் நாசமா போகணும் ஜெபம் பண்ணுங்க, அவன் செத்து போகணும் ஜெபம் பண்ணுங்க, அவனுக்கு வியாதி வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. சில பேர் சொல்லுவாங்க, பாத்தியா நான் சொன்னேன், பாத்தியா நடந்துருச்சு, பாத்தியா. ஆனா அந்த பலன் எப்ப தெரியுமா? வரும்போது செஞ்சே ஒரு காரியம், நல்ல காரியம் ஒண்ணு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, அதே தான் உனக்கு. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துல இருந்து நாம பிறக்கிற காரியம் 2 இருக்கு. ஒண்ணு நல்லது, ஒண்ணு ஆமா. கெட்டதை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா கிரியை கெட்டதாவே இருக்கும். அவர் வருகை நாட்கள்ல அந்த கிரியை தக்க பலனை நமக்கு என்ன செய்வாரா? அதுக்காகத்தான் வர்றார். நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்கும்படி வருவதற்கு நோக்கமே, நீ எதை செய்திருக்கிறாய், இங்கே என்ன கிரியை செய்திருக்கிறாய் என்பதை, எதை நீ நடப்பித்திருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த கிரியை நீ நடப்பித்திருக்கிறாய் என்பது நீங்க மறைச்சாலும் அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆமாங்க. ஐயோ இது யாருக்கு தெரியாது அப்படின்னு நீ செஞ்சிட்டேன்னா அவர் ஸ்கிரீன்ல போடல சொல்லுவார், இது பாரு நீ செஞ்சது அப்படின்னு, அதைத்தான் போடுவார். தெரியாம தேட்டருக்கு போனேன், ஆனா பாருங்க, பாத்தியா பாரு ரஜினி ஆடுறாரு பாத்தியா அப்படின்னு போட்டு காமிப்பாரு. பாச்சா பாரு பூச்சா பாருன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. தெரியாம போய் கடைக்குள்ள போய் குடிச்சிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், ஆனா பாரு ஆண்டவர் போடுறது நல்லா, நீ தள்ளாடி கீழே சொன்ன பாத்தீங்களா, கீழே விழுந்து கிடக்கிறத காமிப்பாரு. அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய வருகை நாட்களை வெளிப்படுத்துவார்.
அதுக்கு தான் வர்றது நோக்கமே அதுதான். நீ என்ன செஞ்சிருக்க, உனக்காக ஒரு புஸ்தகம் வச்சிருப்பாரு, அந்த புஸ்தகத்தில் உன் பக்கத்தை பேச்சை எடுப்பாரு, அந்த பேச்சில் நீ என்ன செஞ்சு வச்சிருக்க அவரால் குறிக்கப்பட்ட காரியங்கள் அங்கே இருக்கும். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. தேவ பிள்ளைய சொல்றேன், இன்னைக்கு வருகை நாட்களுக்காக உங்களை கிரியையை நீ ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும். அதற்காகத்தான் வருகிறார். அல்லேலூயா. இரண்டாவது, அவருடைய வருகை நோக்கம் மறைந்திருக்கிற எல்லா இருளில் மறைந்திருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் வெளிச்சத்திலே கொண்டு வருவதற்காக வருகிறார். இருளிலே மறைவாய் நம்முடைய இந்த இருதயத்துக்குள்ளே வைத்திருக்கிற இருளான வாழ்க்கை, இந்த இருளான பகுதி, இந்த இருளான பகுதியை நம்ம நினைக்கலாம் யாருமே இதை பார்க்க முடியாத ஒரு காரியம் எனக்கு உள்ளே இருக்கிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவர் உன் அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா. நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ வேணா நினைக்கலாம் நான் யாருக்கும் தெரியாது, என் இருதயத்துக்குள்ள செஞ்ச தப்பு யாருக்கும் தெரியாது, நான் செய்த பாவம் யாருக்கும் தெரியாது, நான் செய்த அக்கிரமம் யாருக்கும் தெரியாது, நான் செய்ததான குற்றங்கள் யாருக்கும் தெரியாது, அது எனக்கு மாத்திரமே தெரியும் என்று உன் இருதயத்தில் இருளான பகுதியில் நீ வைத்திருந்தாலோ மனுஷனுக்கு தெரியாதுதான். ஆனால் என் தேவன் சொல்கிறாரு, அவர் அந்தரங்கத்தை நோக்கி பார்க்கிற என் பிதா, அவருக்கு எல்லாம் தெரியும். இருளிலே இருக்கிற ஜனங்களுடைய காரியத்தை வெளிச்சத்திலே கொண்டு வருவதற்கு, நீ எந்த பாவத்திலே கிடக்கிறாய், நீ எந்த அக்கிரமத்திலே கிடக்கிறாய், நீ எந்த அநியாயம் செய்து கொண்டு இருக்கிறாய், உன் காரியம் என்ன, இருளான பாவம் என்ன என்பதை உனக்கு வெளிப்படுத்தும்படிக்கு ஒரு வெளிச்சத்தை உன்னிடத்தில் கொண்டு வெளிக்கொண்டு வருவதற்கு, உன்னை இருளிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவர் வர்ற நோக்கமே அதுதான். நியாயம் தீர்க்க அவருடைய வருகை நோக்கம் என்ன? வாசிங்களேன், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது. வாசிங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்துவுக்குள் இல்லையே, 1 கொரிந்தியர் 4:5 வாசிக்கிறீங்க. ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள். நல்லா கவனிங்க, கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆமா, கையை நீட்டி நீ நல்லவே இல்லை, நீ நல்லவள் இல்லை, நீ இப்படி இருக்கிற என்ன செய்யக்கூடாது? குற்றம் சொல்ல கூடாது. அல்லேலூயா. நாமெல்லாம் குற்றம் செய்யாமல் இருக்கோமா? நாமெல்லாம் பாவம் செய்யாமல் இருக்கோமா? ஆனால் அவர் எப்படி இருக்கா தெரியுங்களா? ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். எத்தனை பேர் இந்த பாட்டை பார்த்துருக்குறீங்க? அதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஊழியக்காரர் அவருக்கு ஒரு சாட்சி கொடுப்பாரு, கொஞ்சம் பாருங்களேன். அதெல்லாம் இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள முன்னாடி அவருடைய இந்த கால் பேரலைஸாக இருந்துச்சான். என்னவா இருந்துச்சா? நடக்க முடியாத ஒரு மனிதனாய் ஏதோ ஒரு காரியத்தினாலே வந்துருச்சு. இப்போ ஆண்டவரிடத்தில் தேவ சமூகத்தில் வந்த பிற்பாடு அற்புதமாய் கர்த்தர் அவரை நடக்க வைத்ததுனால அவர் மேடையில் போகும்போது எப்படி தெரியுமா பாடுவார்? ஒரு குற்றம் கூட இப்படி ஆடுவார். நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும். அந்த ஸ்டேஜே இவ்வளவு பெருசு இருக்கும். அந்த ஸ்டேஜ் ஃபுல்லா என்ன செய்வார்னா, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும் ஆடுவார். பாருங்க, அதெல்லாம் கேளுங்க. அதெல்லாம் பாட்டெல்லாம் நல்ல பாட்டெல்லாம் கேட்க மாட்டோம். நமக்கு ஏகோ எல்லோயி எல்லோயி எல்லோயின்னு அதை மட்டும் தான் கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இருளிலே இருக்கிற காரியத்தை வெளியே கொண்டு வருவதற்கு, நியாய தீர்ப்புக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு அவருடைய வருகை இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, கர்த்தர் வருவளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே, அவர் வருகிற பொழுது நியாயாதிபதியாய் வர இருக்கிறார், என் ராஜா சிங்காசனத்து மேலே மகிமை பொருந்தினவராய் வர இருக்கிறார், அவரே தீர்ப்புக்கு நியாயம் சொல்லுகிறவராய் வர இருக்கிறார். அதனால உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் வருவளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாரை குறித்தும் நீங்க என்ன செய்யக்கூடாது?
தீர்ப்பு சொல்லாதீங்க. இருளிலே மறைந்திருக்கிறவைகள் அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். உனக்குள்ள இருக்கிற காரியத்தை அவர் என்ன செய்வாரா? ஆமா, நீ மறைவா யோசனை வச்சிருந்தா கூட அங்க போயிடலாமான்னு நினைக்கிற யோசனை வச்சிருந்தா சொல்லுவாரு, அங்க போனேன்னா உனக்கு அடி விழுன்னு சொல்லுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால். ஆமாங்க, அல்லேலூயா. அவருடைய நோக்கம் இருளிலே நம்முடைய காரியங்களை எல்லாம் வெளிச்சத்தில் கொண்டு வர்றதுக்காக வர்றாரு. ஆயத்தமாயிரு, உன் காரியம் எல்லாம் வெளியே வரப்போகுது. சொல்லுவோம்ல, அப்பா உன் வண்டவாளமெல்லாம் தண்டவாளத்தில் என்ன செய்ய போகுது? ஆமா, ஏற போகுது. அதனால நீ நியாயம் சொல்லாத, நியாயாதிபதியாய் இருக்கிற என் ராஜா வருவார். உன்னுடைய வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்தில் ஏத்துறதுக்கு இருளில் இருக்கிறதெல்லாம் வெளிச்சமா கொண்டு வந்து நீ மறைவாய் வைத்திருக்கிற உன் அந்தரங்க பாவம், உன் காரியம் எல்லாவற்றையும் அவருக்கு முன்பாய் மறைக்க முடியாது, எல்லாம் வெளியரங்கமாய் வரும். அதுக்குத்தான் வர்றாரு அவரு. அவர் வருகையின் நோக்கமே அதுதான். அவர் வருகையின் நோக்கம் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கும்படி வருகிறார். உயிரோடு இருக்க மரித்தவர்கள் உயிரோடு அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கும் என்று சொன்னால், உயிரோடு இருக்கிற நம்மையும் நமக்கு முன்பாய் அவர் வருகைக்கு முன்பாய் மரித்திருக்கிற பரிசுத்தவான்களாய் மரித்திருக்கிறவர்களையும் நியாயம் தீர்க்கும்படிக்கு அவர் வர இருக்கிறார். அவருடைய வருகை நோக்கம் நியாய தீர்ப்பு, உயிரோடு இருக்கிற ஜனங்களுக்கும் சரி மரித்தவங்களுக்கும் சரி. அல்லேலூயா. பவுல் அங்க தீமோத்தேயு 2 தீமோத்தேயு புத்தகத்தில் எழுதும்போது இந்த வசனத்தை ரொம்ப அற்புதமா எழுதுறார். 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் அங்க 1வது வசனம், நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிற, நல்ல கவனிச்சுவாருங்க, நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அல்லேலூயா, தேவனுக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் அவர் என்ன செய்ய வருவாரா? அதுக்கு தான் அவர் வருகை இருக்கிறது. அவர் வருகை மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வாங்க? அவர் வரும்போது வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்ன உயிரோடு இருக்கிற நாமும் அங்கு அவரோடு கூட என்ன செய்வோம்? ஆரவாரத்தோடு கூட்டத்தோடு வருவோம். அப்பொழுது சிங்காசனத்திலே மகிமை பொருந்தினவனாய் பிதாவின் மகிமையை பெற்றுக்கொண்ட அந்த குமாரனாய் அங்கே நியாயாதிபதியாய் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வருகையின் நோக்கம் அவபக்தி உள்ளவனுக்கும் அவர்களுடைய கிரியைகளுக்கும், அவபக்தியான கிரியைகளுக்கும், அவர்கள் பேசின கடினமான வார்த்தைகளுக்கும் தீர்ப்பு கொடுக்கும்படியாக. அவபக்தி உள்ளவனை நோக்கி அவருடைய தீர்ப்பு இருக்கும். அவர் வருகிற நோக்கம் அவபக்தி. பக்தி உள்ளவனை கர்த்தர் எதுக்காக? தனக்காக தெரிந்து கொண்டார். அப்படி என்று சொன்னால் அவபக்தி உள்ளவன் மேலே அவர் நியாய தீர்ப்பு கண்டிப்பாய் இருக்கும். அவபக்தி உள்ளவனும் அவபக்தியான கிரியை உள்ளவனும் கடினமான வார்த்தைகளை பேசுகிறவனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அதற்காகத்தான் தீர்ப்பு கொடுக்க என் நியாயாதிபதி வர இருக்கிறார். அல்லேலூயா. யூதாவின் புஸ்தகம், யூதா வெளிப்படுத்தினதுக்கு முந்தின புஸ்தகம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஒளிஞ்சிருக்குல்ல, அதனால. எத்தனாவது அதிகாரம்? பரவாயில்ல, ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம். 1 அதிகாரம் உள்ளது, 2 அதிகாரம் உள்ளது, 3 அதிகாரம் உள்ளது. கொஞ்சம் படிச்சுக்கோங்க. விரைவாக எப்போ கூப்பிட்டு கேட்பேன்னு சொல்ல தெரியாது, சொல்லணும். வாசிங்க 14வது வசனம், 15வது வசனம் நினைக்கிறேன். இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவபக்தி உள்ளவர்கள், பக்தி இல்லாத ஜாதி. அல்லேலூயா. இருக்கா இன்னைக்கு இந்த கூட்டம்? பக்தி இல்லாத கூட்டம் இருக்கா உலகத்தில்? இருக்கா? என்னங்க இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுங்க. இப்படி என்னையவே இப்படி பார்த்தா நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இருக்கா இந்த கூட்டம்? நிறைய பேர் இன்னைக்கு நான் கேட்கும்போது, இந்த ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் போய் பாருங்களேன், பக்தின்னா என்னன்னு கேட்பான். என்னது பக்தி? என்ன கடவுள்? எதுக்கு? நான் வேலை பார்க்குறேன், 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு தேடி போகணும்? காத்தி,
5 லட்ச ரூபா சம்பளம் மாதம் வாங்கினாலும் ஆண்டவரை தான் எனக்கு எல்லாம், எல்லாமே எனக்கு இயேசு மட்டுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பக்தி உள்ளவனை மட்டும்தான் கர்த்தர் அவருக்குன்னு வேணும்னு என்ன செய்கிறாரா, சோர்ஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. பக்தி இல்லாத ஜாதியை செய்றாரு, நியாயம் தீர்க்க வராரு. அவபக்தி உள்ளவனும் அவபக்தியான கிரியை, அவபக்தியான கிரியைன்னா என்னங்க? பக்தி இல்லாமல் செய்கிற கிரியை. இப்போ நீங்கள் செய்கிற கிரியைக்கும் வெளியே இருக்கிறவன் செய்கிற கிரியைக்கும் வித்தியாசம். நீங்கள் கர்த்தருக்கென்று பக்தியோடு செய்கிற காரியத்தின் கிரியையும், வெளியே பக்தி இல்லாமல் ஒருத்தர் அன்னதானம் பண்ணுவான், அண்டா குண்டாவாக வச்சு தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக. இல்லை 10 டியூப்லைட்டை வாங்கி பேராக எழுதி வச்சுருப்பான், அப்படியே குடும்ப பேராக இருக்கும் வரிசையாக. அது எதுக்கும் பிரயோஜனப்படாது, வெளிச்சமும் கொடுக்காது. அது வாங்கி மாட்டி என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா, அல்லேலூயா. கடினமான வார்த்தை அப்படின்னா என்ன? அது கடினமான வார்த்தை. அந்த யூதாவின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்க இல்லையா? பாருங்க, வாசிக்கலாம். அந்த 14 வாசிக்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆயிரமான பரிசுத்தவான்களின் கூட்டத்தோடு, இது ஆவிக்குரிய கூட்டம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தூதர்கள்னா அது மகிமை பொருந்திய தூதர்கள். இது ஆவி உள்ள தூதர்கள் கூட்டம். இந்த கூட்டம் என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. கடினமான வார்த்தை, இதெல்லாம் அவரு நியாயம் தீர்க்கும்படியாக வருகிறார். நல்லா கவனிக்கணும். இப்படி இருக்க நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க, அவர் வருவார் என்று நமக்கு முன்னமே அறிவிக்கப்பட்ட செய்தி இல்லையா? அவர் வருவார் நமக்கு தெரியுமா தெரியாதா? நமக்கு எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? அவர் ஒரு நாள் சீக்கிரமாய் வருவார், நமக்கு கரியும் சோறும் தருவார் அப்படின்னு சின்ன பிள்ளைலாம் பாடக்கூடாது. அவர் வருவார். அவர் வருகிற நற்செய்தி நமக்கு நல்லாய் தெரியும், நமக்கு முன்னமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான இடத்துல யோவேல் தீர்க்கதரிசியில் அறிவிக்கப்பட்டிருக்கு அவர் வருகை நாளை குறித்து, அவர் சீக்கிரமாய் வருவார் என்றெல்லாம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் வருவார், நான் வருவேன் என்று அறிவிக்கப்பட்ட செய்தி. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமே. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை, ஒரு இடத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் ஏற்கனவே போயிட்டாரு. ஒரு தடவை மனுஷராய் வந்தார், நமக்காக எல்லாவற்றையும் செய்தார், பிதாவுடைய மடியிலே போய்விட்டார். இப்போ சொல்றாரு, நான் போய் எல்லாத்தையும் அங்கே ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் சென்னைக்கு உங்களெல்லாம் கூட்டு போகும்னா உடனே நான் வந்து கூட்டிகிட்டு போக முடியுமா? உங்களெல்லாம் கூட்டு போயில கேள்வி கேட்பீங்க, பாஸ்டர் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா மத்தியானம் போய் சேருவோம், ஐயாட்ட பேசிக்கிடுவோம், சாயங்காலம் அப்படியே ஏதோ சின்ன ப்ரோக்ராம் இருந்தால் கூட்டிகிட்டு போவீங்க, ரைட்டு. மக்கள்லாம் நினைக்கிறாங்க, இருக்கா? இருக்குது. அது நம்ம மனசு வச்சா தான் நடக்கும். அப்போ அடுத்த நாள் புறப்படுவோம். அப்போ நைட்டு எங்கே தங்குறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா? கேள்வி இருக்கா? அப்ப அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணுவதற்கு முன்னமே ஒரு ஆள் தேவை இருக்கு. முன்னமே இந்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு பிதா தம்முடைய மகிமை பொருந்தின குமாரனை மனுஷனாய் அனுப்பி அந்த இடத்தை நிரப்பினார். அந்த இடத்தினால இப்பொழுது சொல்றாரு, இப்ப நீங்க இருக்கிற இடத்துல ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என் இடத்துல என்ன செய்வாரா? ஆமாங்க, அதுக்காக அங்க பாருங்க, அவர் வருவார். அப்ப நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷத்துல அங்க யோவான் சுவிசேஷம் எழுதி வச்சிருக்காரு நல்லா. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 64வது வசனத்தை வாசிங்களேன். 26:4. அல்லேலூயா. நீ சொன்னபடியே
அல்லேலூயா. இன்னைக்கு நாம தியானிக்க எடுத்த வசனத்தோடு இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பேன் என்று சொன்னால், அங்கே பிரிக்கப்படுகிற அனுபவம் வலது இடது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கொஞ்சம் அந்த வசனத்துல நீங்க தியானித்து பாருங்கள். உங்களுக்கு இன்னும் அதிகமாக இந்த காரியத்தை கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். ஆனால் எப்பொழுது வருவார் என்று யாருக்காவது சொல்லிட்டு போயிருக்காரா? வருவாருன்னு நமக்கு தெரியும். எப்ப வருவாருன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இப்ப மதுரைக்கு மாமா சென்னையில இருந்து வர்றாரு அப்படின்னா என்ன செய்வாரு? முந்தின நாளே போனை போட்டு, ஐயா ஒன்று முந்தின நாளாவது போனை போட்டு என்ன செய்வாரு? என்னங்க சொல்லுங்களேன் வாயை திறந்து. ஆமாங்க, அட்வான்ஸா சொல்லுவாரு. மாமா நான் நாளைக்கு என்ன செய்யறேன், ஆமா புறப்படுறேன், வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து என்ன செஞ்சுக்கோ, பிக்கப் பண்ணிக்கோ. ஆமாவா இல்லையா? ஆமாங்க. அல்லேலூயா. அப்ப சாதாரண உலகத்துல வருகிற ஜனங்கள் முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆண்டவர் அவர் எப்பொழுது வருவார் என்று அவருடைய வருகை நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா எப்ப வருவார்னு நமக்கு என்ன செய்யல, அறிவிக்கவே படல. அல்லேலூயா. இப்ப எப்ப வருவார்? இப்ப மாமா வருவாரு, ரைட்டு தான். மாமா வருவாருன்னு சொன்ன உடனே வீடை பூரா என்ன செய்வோம், அங்கங்க தொங்குற துணி, அங்கங்க கிடக்குற பாத்திரம் எல்லாம் என்ன செய்வார்? மாமா வந்து, என்ன நீ குடும்பம் நடத்துற, உன் குடும்ப லட்சணம் தான் தெரியுதே பாரு, நல்லா வீட்டில் அங்கங்க கீழே கொஞ்சம் பொருள், இங்க கொஞ்சம் குப்பை, இங்க கொஞ்சம் அசுத்தம் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவார்ல. அப்ப முன்னறிவிச்சார், மாமா முன்ன சொல்லிட்டாருன்னா மாமா வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுருவோம்? எல்லாத்தையும் ஆமா ஆயத்தம் ஆயிடுவோம். ஐயோ மாமா வந்தாரு சத்தம் போடுவார், அந்த ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். என் பையன்கிட்ட சித்தப்பா விஜய்கிட்ட சொன்னேன், சித்தப்பா திடீர் வந்துட்டேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா கடப்பல எல்லா வேலையும் பார்த்து வச்சிருக்கான். நான் பார்க்குறேன் எல்லாத்தையும். அப்போ ஒரு மனிதனுக்கு ஆயத்தம் எவ்வளவு தேவை என்பதை அறிந்திருக்கிறோம். ஆயத்தப்படுத்தி நம்ம இருக்க வேண்டும். அவர் வருவார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எப்ப வருவாருன்னு நமக்கு ஒரு நாளும் ஆமாங்க தெரிஞ்ச என்ன ஆயிருவோம், தெரிஞ்ச என்ன ஆயிருவோம், நல்ல சத்தமா என்ன ஆயிருவோம், உஷாராயிருவோம். அல்லேலூயா. அதனால தான் அவர் வருகை சொல்லலை நமக்கு. அல்லேலூயா. அவர் வருவார்னு சொல்லிட்டா, ஐயா நான் இந்த மாதிரி மார்ச் மாசம் 31ஆம் தேதி எல்லாவரையும் நான் விசாரிக்க வரப்போகிறேன், நியாயாசனம் வரப்போகிறேன்னு சொன்னா, இன்னையிலிருந்தே அப்பா என் பாவத்தை கழுவுங்க ஆண்டவரே, என் சாபத்தை எல்லாம் உடைங்க ஆண்டவரே, என் கீழ்ப்படியாமல் இருக்கிற ஆண்டவரே, அப்பா என்னை கீழ்ப்படிதலுக்கு கொண்டு போங்க ஆண்டவரே மன்னிக்க முடியாத இருதயம் இங்கே கணமா வச்சிருக்க ஆண்டவரே. தங்கச்சி சொன்னபோது மன்னிச்சேன், ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு, அதனால இன்னைக்கு மன்னிப்பான இருதயத்தை இங்கே தாங்க ஆண்டவரே. அப்பா எல்லாத்தையும் என்ன செய்வோம், ஆயத்தமாயிருவோம் இல்லையா? அவர் வரும்போது பார்ப்பார், என் பிள்ளை எவ்வளவு அற்புதமா இருக்கு, என் பிள்ளை எவ்வளவு நல்லா இருக்கு, உடனே அவனை அப்படியே கூட்டிட்டு போறதுக்கு ரெடி ஆயிடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கீங்கல்ல? ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆமாங்க, அவர் வரும் நாளை சொல்லாம தான் வருவார். திருடன் எப்படி வருவான்? திருடன் லெட்டர் போட்டு போனை போட்டு, ஹலோ நீங்க வெளியூர் போயிட்டீங்களாமே, நான் இந்த நாளில் வந்து சரியா எந்த இடத்துல பீரோ இருக்கு, சாவி எங்க வச்சிருக்கீங்களா கேட்டுட்டா வருவான். வருவான்னு சொல்லிட்டாலே நீங்க என்ன ஆயிருவீங்க, ஊருக்கு போறதையே கேன்சல் பண்ணி உட்கார்ந்துருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வருகிற நாளை, அவர் வருகிற நேரம் நமக்கு தெரியாது. லூக்கா எழுதுற சுவிசேஷம் அங்க எழுதுறாரு 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் எப்ப வருவாரா? எப்ப? நீ அப்பதான் உட்காந்து சரக்கு பாட்டில் அப்படி தட்டி அப்படி மூடிய திறக்கும் போது மனுஷகுமாரன் வருவார். அப்பதான் அப்படின்னு உட்கார்ந்து இன்றைய இன்னிசை நாடகம் அப்படின்னு சொல்லி இப்படி பார்க்கும் போது நமக்குன்னு வந்து நிற்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வரும் நாளை யாரும் என்ன செய்ய முடியாது. பாருங்க, அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்திலே மனுஷகுமார் வருவார். ஆகையால் நீங்களும் எப்படி இருக்கணும்?
ஆமா, உஷாரா இருக்கணும்னு சொல்றாரு. எப்படி உஷாரா இருக்கணும்னு சொல்றாரு. ஆயத்தம்னா என்னது? எதுக்கும் எப்ப வருவாருன்னு நீங்க எப்படி இருக்கணும்? ஆமா, வர்ற நேரம் நல்லா அப்படி இருக்கக்கூடாது. அவர் எப்ப வேணாலும் வரலாம். நினையாத நேரத்தில் வரும்போது நீ விழிப்பா இருக்கணும். என் ஆண்டவர் வரப்போறாரு, வந்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, ரொம்ப விழிப்பா இருக்கணும். வாசிங்க, விழிப்பா இருங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்களேன். திருடன் இரவிலே திருடன் வருகிற விதமாய் எப்படி இருக்கும் அவருடைய நாள்? எப்படி இருக்கும் வருகை நாள்? திருடன் வர்ற மாதிரி சத்தமே இல்லாம வந்து திருடிட்டு போவான். நம்ம நல்லா குரட்டை விட்டு பெட்ரூம்ல தூங்கிட்டு இருப்போம். அவன் சத்தம் இல்லாம வந்து அடுத்த பீரோ இருக்க ஏரியா வந்து திறந்து எடுத்து போயிருப்பான். நம்ம காலையில பார்த்தாலும் தெரியும், யார் திருடன் வந்துட்டு போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம எப்படி இருக்கோம்? ஆயத்தம் இல்லாம, விழிப்பா இல்லாம, அவர் வரும் நாளுக்கு ஆயத்தம் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னார். எப்படித்தான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வருவார் என்று அறிந்த நாம், வருவார் நம்ம அறிஞ்சிருக்கோம்ல, தெரிஞ்சிருக்குல்ல. எப்போ வருவார் தான் தெரியாது, ஆனா வருகை நமக்கு தெரியும். நிச்சயமாய் வருவார் என்று நம்மகிட்ட சொல்லி இருக்கிறார். அவர் வருவார். அவர் வரும்போது நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்க வேண்டும்? அவர் வரும்போது நம்ம மனநிலைமை எப்படி இருக்கணும்? இப்போ அவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்கிறேன், திடீர்னு இப்போ நடத்திக்கிட்டு இருக்கேன் இல்லையே, திடீர்னு ஆண்டவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. உங்கள் முன்னாடி, ஹலோ, உங்கள் முன்னாடி வந்துட்டாருங்க. இப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, உங்க முன்னாடி இயேசு இருக்கிறாருன்னு இப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அவரை பார்த்த உடனே உங்க மனசு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? டப்பு டப்புன்னு இருக்குமா? ஐயோ, நான் ரெடியே ஆகலையே, இன்னும் விட வேண்டியதெல்லாம் விடலையே, பிடிக்க வேண்டியதெல்லாம் இன்னும் பிடிக்கலையே, இன்னும் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலையே, செய்யக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் இன்னும் விடலையே அப்படின்னு இருக்கும். மனநிலைமை எப்படி இருக்கும்? டப்பு 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 லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிக்கும். ஆமாவா இல்லையா? நல்லா உட்காந்து செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்கல, திடீர்னு அப்பா உள்ள வந்து பட்டக்குன்னு கதவை திறக்கிறார். பையன் உடனே பார்க்குறான், ஐயோ நான் பாட்டுக்கு ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கனே, அப்பா வேற. எட்வின் பிரதர் சிரிக்கிறத பார்த்து என்னால் தாங்க முடியல. நினைச்சிருப்பாரு, என் துக்கம் எல்லாம் நேற்று இன்று சந்தோஷமாய் மாற்றினார் கர்த்தர். அவர் கொடுத்தா தாங்க அது சந்தோஷம். மனுஷன் கொடுக்க முடியாது, தெய்வம் கொடுக்கும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுறது அவர்னால தான் முடியும். விசுவாசித்தால் இந்த மகிமை இன்னைக்கு பார்த்துட்டே இருக்கீங்க. உங்க இருதயம்லாம் கனத்த இருதயத்தோடு வந்தவங்கலாம் இன்னைக்கு லெகுவாய் தான் போக போறீங்கன்னு கர்த்தர் சொல்றார். நான் சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. அவர் வரும்போது நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? நான் சொன்னேன் பார்த்தீங்களா எப்படி இருக்கும்? திடீர்னு வந்துட்டாரு, சடன். நாங்கள் சென்னை பயணம் வந்து திட்டமிடாத பயணம். நல்லா கவனிங்க, திட்டமிடாத பயணம். திட்டமிடாத பயணத்துக்கு நாங்கள் திடீர்னு பக்கத்தில் போனோன்னு பிரேம் தம்பிக்கு ஃபோன் பண்ணுறேன். என்ன சென்னையில் இருக்கீங்களா? இங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்களா? பக்கத்தில் வந்துட்டு வெளியே நிற்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு வரல. ஐயா கேட்டார், என்னப்பா ஒரு ஃபோன் கூட பண்ணல, சொல்லாமல் திடீர்னு வந்துட்ட? இல்லைங்கய்யா, எங்கள் இருதயத்துக்கு உங்களை பார்க்கணுன்னு எங்களுக்கு நினச்சோம், நான் பார்க்க வந்துட்டேன் சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. திரும்ப திரும்ப கையை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்துட்டு எங்கள் மூத்த அக்கா வீட்டுக்கு போய் காலை வைக்கிறேன். திடீர்னு, அக்கா உன் வீட்டுக்கு 2 சந்து தெரியல, உங்கள் வீடு அட்ரஸ் சொல்லுன்னு கேட்டுவேனா? நீ எங்கே இருக்க? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 2 சந்துக்கு தள்ளி நிற்கிறேன், எனக்கு வழி சொல்லு. என்ன ஒன்றுமே சொல்லாமல் வந்துட்டு சின்னக்கா வீட்டுக்கு போய் என்ன ஒரு தகவலுமே கொடுக்கல. இப்படி மாறி மாறி எல்லாருக்கும் இப்படி தான் அவருடைய வருகை நாட்களில் மனநிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. எங்கள் அக்கா வீட்டுக்கு போனால் திடீர்னு என்ன சாப்பிட்டியா கொண்டையா, என்ன செய்யறது தெரியல, சொல்லிட்டு வந்துருக்கலாம்ல, சாப்பிட வச்சிருப்பல. அப்போ நம்ம மனநிலைமை அவர் வரும்போது எப்படி இருக்கும்? கேட்பாரு, நல்லா இருக்கியா மகனே, நல்லா இருக்கேன் மகளே, உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை என் தேவன் பேசினால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மன ரம்மியமா ஆண்டவர் முன்னாடி நிற்கிறாரு. இப்போ உங்ககிட்ட கேட்கிறாரு. திடீர்னு அவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய மனநிலைமையை கொஞ்சம் ஆராய்ந்து சோதித்து நீங்க பாருங்க எப்படி இருக்கும்.
ஒரு விதமான நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அப்படியே புள்ள எனக்கு சொல்லும் போதே புள்ள இருக்குது. அல்லேலூயா. அப்படியே அவர் வந்துட்டார்னா என்னை போல மகிழ்ச்சியானால் யார் அப்பா வருவீர்னு சொன்னீங்க, வந்துட்டீங்க, இப்போ கூட்டிட்டு போயிடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் நல்லா கவனிங்க, சுவிசேஷம் சொல்லப்படும், அப்பொழுது முடிவு வரும். அதனால நாம் ஆயத்தமா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அவர் வரும்போது நம்ம மனநிலைமை சரியா இருக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்களேன். அப்பொழுதுதான் முடிவு வரும். அப்பொழுதுதான் அவர் நம்முடைய மனநிலைமை, அவர் வருவார். எப்போ வருவாரு? எல்லா ராஜ்யத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிற்பாடு அவர் வருவார் என்று சொன்னபடியினாலே அந்த வருகைக்காய் அவர் அறிவிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? இப்ப எப்படி இருக்கணும்? ஆமா, இப்படி ஓடுறதுக்கு ரெடியா, அல்லது அம்பை பிடிச்சி இழுத்து விட போற வில்லு போல, வில்லுல இருந்து அம்பு புறப்படுறது போல இப்படி எழுந்துச்சுன்னா விட்டான் என்ன ஆயிரும்? அந்த மாதிரி இருக்கணும் நம்ம ஓட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் திரும்ப வருவேன் என்கிற அந்த நாட்களுக்கு நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாய், நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். நம்ம மனநிலைமை அவர் வரும்போது திடீர்னு எப்படியாவது கேட்டா என்ன ஆயிரும்? அதனால அவர் வரும் நாளை குறித்து ரொம்ப மிகுந்த கவனமா நாம் என்ன செய்யணும்? அதுக்கு கவனம் செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மணவாட்டி மணவாளனுக்கு அவன் மனைவியாக போகிறாள், எவ்வளவு ஆயத்தம் இருக்கு. சாதாரண உலகத்தில் ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு ஆயத்தம் எவ்வளோ இருக்கு, இந்த திருச்சபை மணவாட்டி மணவாளனுக்கு எவ்வளோ ஆயத்தமாக இருக்கணும். அப்போ ரொம்ப கவனமாக திருச்சபை இருக்கணும். இன்னைக்கு எப்போ வருவார்னு தெரியாது, எப்போ வருவார்னு தெரியாது, வருகையை குறித்து சொல்லிகிட்டே இரு. இன்னைக்கு வருகையை குறித்து நிறையா திருச்சபை நிறைய இல்லை, 99 திருச்சபையில் பேசுறது இல்லை, நம்ம திருச்சபையில் பேசுவேன் நான். அல்லேலூயா. வேற ஏதோ குறித்து பேசாம நீ வந்தால் ஆசீர்வாதமாய், நீ வாதமாக தான் இருப்ப, ஆசீர்வதிக்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் பாரு ஆசீர்வாதமாக இருப்பாய், கலங்காது இருப்பாய். நீ நல்லா இருந்தாலும் அவது நல்லா இருக்குமே, நீ நல்லது செஞ்சா நல்லது நடக்குமே. நீ கிரியை இல்லாத விசுவாசத்தில் இருந்துட்டு எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது பாஸ்டர், எப்படி நடக்கும்? அல்லேலூயா. அப்ப கவனமா இருக்கணும். சபை மணவாட்டி, நாமெல்லாம் யாரு? மணவாட்டி. மணவாளை எப்ப வேணாலும் வருவாரு. கவனமா அவர் வருகையை கொடுத்து நாம் எச்சரிப்பாய் கவனமா நான் என்ன செய்யணும்? கவனம் செலுத்தணும். எப்போ வருவாருன்னு தெரியாது. ஒருவேளை இப்ப திருச்சபை நடந்துட்டு இருக்கே, இந்த மணவாளன் வந்துட்டா ஓ நம்மளை போல சந்தோஷப்படுற யாரும் கிடையாதுங்க. அல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆகா ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும், என்னது மாபெரும் பாக்கியம். பாக்கியம். ஹலோ நிப்பாட்டு, என்னது சத்தமா சொல்லுங்க. ஆமாங்க, கவனமா இருந்தோம்னா இந்த பாக்கியத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயிடுவாரு. அல்லேலூயா. பாக்கியம்னு பேர் இருக்கும், அது பார்த்தா தண்ணி வண்டியா இருக்கும். வெளியே பரிசுத்தம்னு இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா இருக்க அசுத்தமெல்லாம் அதுகிட்ட தான் இருக்கும். ஆமென். கவனமாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மளை உண்மை உள்ளவன் சொல்லி இந்த ஊழியத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. நாம் கவனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது கொடுத்த ஊழியத்தை கவனமா நிறைவேற்றணும். பிசகாம எந்த இடத்துலையும் பிசக இருக்க கூடாது. கவனமா இருக்கீங்களா? இருக்கீங்களா? எங்க பாஸ்டர் நானே வீட்டு பிரச்சனையில்
மண்டையை சொரிஞ்சிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது, எப்படி தப்பிக்கிறது, எப்படி ஓடுறது, எப்படி வழி தெரியாமல் திசை தெரியாமல் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் ஒருவர் எல்லாவற்றையும் செய்வார். கர்த்தரே செய்வார். அவரே கூட அவர் வர்ற நாளை நீ கவனமாக இருப்பேன்னு சொல்ல. வாசிங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது. வாசிங்க, லூக்கா 19:13. புறப்படும் போது பாருங்க, ஒரு எஜமானன் புறப்படும் போது தன் ஊழியக்காரில் 10 பேரை அழைத்து அவரிடத்தில் 10 ராத்தல் கொடுத்து, நான் திரும்பி வரும் மட்டும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணேன். அப்ப நம்ம கையில அந்த ஊழியம் இருக்கா இல்லையா? உங்க கையில என்ன கொடுத்துட்டு போனாரு? சகலருக்கும் சுவிசேஷம் சொல்றீங்களா? அதுதான் பாஸ்டர் இல்ல அப்படின்னு கையை கட்டினால இருக்க. இந்த கை யாரும் பிடிச்சிடக்கூடாது, இந்த கை யாரும் பிடிச்சிடக்கூடாது, இப்படி இருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சென்னைக்கு போகையில் ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டி இளநீ குடிக்கிற பழக்கம் உண்டு எங்களுக்கு. எட்வின் பிரதர் இடக்கிலே யோசித்து பார்க்குறாரு, ஃபாஸ்ட்டு விட மாட்டார் போல இருக்கு. இளநீ குடிக்கும் போது நாங்கள் ஒரு முறை போகும்போது அந்த கடையில் இளநீ குடிக்கும்போது அந்த கடையில் ஒரு அம்மாவும் ஐயாவும் இருந்தாங்க. அவங்க எங்களை பார்த்த உடனே எங்கள் வண்டியை போய் நின்னோன்னா பார்த்துட்டு, நீங்கள் கிறிஸ்டினான்னு கேட்டாங்க. எதை வச்சு? நான் சொன்னேன், நான் கிறிஸ்டின் தான், நான் ஊழியக்காரனாக இருக்கணும்னா அவங்களுக்கு என்கிட்ட இந்த கனம் இப்போ இன்னும் கூடிருச்சு. ஐயா நீ இருங்கய்யா அப்படின்ட்டு ஏழையெல்லாம் வெட்டி கொடுத்துட்டாங்க. காசு கொடுத்தா காசு கொடுத்துட்டேன். என்னது சொல்லலை, அதனால காசு கொடுத்துட்டேன். இப்போ ஊழியக்காரன் தெரிஞ்ச உடனே ஐயா இருங்களேன் அப்படின்னு ஒரு இளநியை திரும்ப வெட்டி திரும்ப ஃப்ரீயாக குடிக்க கொடுக்குறாங்க. இப்போ ஊழியக்காரன் நான், எனக்கு இலவசமாக உன்னை கொடுத்த பிற்பாடு நான் அவனை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். இடம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே மதுரை டு சென்னையில் இருக்கிற டோல்கேட்டில் ரொம்ப பிஸியான டோல்கேட் அதுதான், செங்கல்பட்டு டோல்கேட்டு. எப்போ பார்த்தாலும் 100 வண்டி 200 வண்டி நிற்கும், 100 வாகனம் 200 வாகனம் போகணும். இதில் நடு ரோட்டில் அந்த பையன் கடை வச்சுருக்கான் ஓரத்தில். நீங்களே இருந்து என்ன செய்வீங்க? தேங்க்ஸ் தம்பியை குடிச்சதுக்கு அப்படின்னு போயிடுவீங்க. ஆனால் இந்த வட்டம் போன வட்டம் போகும்போது அவங்கள்ட்ட நின்று ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த முறை போகும்போது பிரதர்கிட்ட சொல்லிட்டு போவேன், நம்ம கடை இருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டே போனவர், பாஸ்டர் நம்ம கடை இல்லையா, அவங்க காணாம. நான் சொன்னேன், எனக்கு லக்கு ஞாபகம் இருக்குது, ஒருவேளை அந்த கடையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அந்த கடைக்கு போயிட்டு அங்கே ஒரு பையன் இருந்தான். அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு, தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு வழக்கம் போல் இளநியை வெட்டி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். குடிக்கும்போது இங்கே கிறிஸ்டின் கடை ஒன்று இருக்குமே, அது எங்கன்னு கேட்டேன். அவன் சொன்னான், அது எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் தான் அப்படின்னா. ஆறா சூப்பர் அப்படின்னேன். அப்படியாப்பா, நான் போன முறை வரும்போது அவங்க 2 பேரையும் ஜெபம் பண்ணி நான் ஆசீர்வாதப்பட எங்கே அவங்கன்னு கேட்டேன். இன்றைக்கி பொங்கல் எங்கள் சர்ச்சில் சிறப்பு கூட்டம், அதனால் என்ன செஞ்சிட்டாரு, கூட்டத்துக்கு போயிட்டாங்க. அதனால் வியாபாரத்தை நம்மளால் இருந்து என்ன செய்வோம், சிறப்பு கூட்டம் பொங்கலுக்கு அப்படின்னா நம்ம வேலை பாஸ்டர், பொங்கல் கிண்டுற வேலை இருக்குது பாஸ்டர், இன்னும் நாங்கள் பொங்கல் கிண்டிக்கிட்டு இருக்கேன், இனிமேல் வர முடியாது, பொங்கல் தினத்தன்று எங்களுக்கு பொங்கல் லீவு வேணும். வியாபாரத்தை விட்டுட்டு ஒருத்தர் எங்கே போயிட்டான், எங்கே போனால் ஆசீர்வாதம் கிடைக்குன்னு போயிட்டான். நம்மனது நான் செய்கிற தொழிலே எனக்கு ஆசீர்வாதம். ஆமாம், அதான் விளங்காமல் அப்படியே வச்சுருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பையன் என்கிட்ட சொன்னேன், அப்படியாப்பா அப்படியா அப்படி கேட்டான். நான் சொன்னேன், நீ சர்ச்சுக்கு போறியா? போகிறேன். வசனமே எங்கேப்பா அப்படி கேட்டானா, உள்ள இல்லைங்கய்யா எடுத்து வச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு உள்ளே இருந்த ஒரு வசனம் தூக்கி என் முன்னாடி பெரிய போடு வச்சுதான். என்ன வசனம் பிரதர் சொல்லுங்க? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வசனத்தை தூக்கி முன்னாடி வச்சுட்டா. இப்போ நான் சொன்னேன், இந்த வசனம் தான் என் ஆசீர்வாதம் சொல்லிவிட்டு திரும்ப நான் காசெல்லாம் கொடுத்துட்டு திரும்ப வரும்போது அதே மாதிரி இவனை கூப்பிட்டான். ஐயா ஒரு நிமிஷம்னா, என்னப்பா இந்தா இன்னொரு எல்லை குடிங்கய்யா. பாருங்கள், ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஃப்ரீ, ஆண்டவரே ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவார். குடிச்சிட்டு சொன்னேன், அவன் உடனே அங்கே நின்று ஜெபம் பண்ணி, நடு ரோடெல்லாம் பார்க்காத,
இன்னைக்கு நம்மளாம் வெக்கப்படுறோம். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நீ வெக்கப்படாத, நடு ரோடுன்னு பார்க்காத, நடு ரோட்லையும் அவருக்கு சுவிசேஷம் சொல்ல உன்னால முடியும். கையை தட்டி நீ ஆசீர்வாதம் பெறு. எல்லி மேல கையை வச்சு ஜெபம் பண்ணேன். அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம் முழுவதுமாய் சொல்லுவதற்கு, நல்லா கவனிங்க, நம்ம மலை நிலவு எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ நடு ரோட்ல இருந்து நான் எப்படி சொல்லுவேன், ஐயோ கடையில இருந்து எப்படி சொல்லுவேன், ஐயோ அப்ப எங்க இருந்து தான் நீ சொல்லுவ, எங்க இருந்து நீ சுவிசேஷம் சொல்லுவ? எல்லா இடத்துலையும் சொல்றதுக்கு வெக்கப்பட்டேன்னா கர்த்தர் உன்னை வெக்கப்படுத்திடுவார். சுவிசேஷம் சொல்வதற்கு இடம் தேவையில்லை, காலம் தேவையில்லை, நேரம் தேவையில்லை. எந்த இடத்துல கேப் கிடைச்சிச்சா உடனே என்ன செய்யணும்? கேப் கிடைக்கிற இடத்துல கெட்டாம வெட்டுறது மாதிரி. எங்கே கேப் கிடைக்குதோ வசனத்தை உடனே சொல்லிரு. இடம் உண்டாக்குவார் கர்த்தர். நீ போகையிலே ஜெபம் பண்ணி போகணும். ஆண்டவரே, நான் போகிற இந்த பாதையில நான் யாருக்காவது சுவிசேஷம் சொல்லுவதற்கு எனக்கு ஒரு ஏற்ற வேலையை தருணத்தை தாங்கன்னு நீ வீட்டில இருந்து புறப்படும் போதே ஜெபம் பண்ணணும். இங்கே நம்ம ஜவுளி கடைக்கு போகும்போது எல்லாம் அப்படி பையன் ஆடிட்டே போயிட்டே இருப்பான். அதுக்கு மட்டும் கரெக்டாக ஆண்டவரே நல்ல சேலை கிடைக்கணும், ஆண்டவரே நல்ல குறைவாக கிடைக்கணும், ஆண்டவரே நான் 1000 ரூபா கொண்டு போகிறேன், 5 சேலை கிடைக்கணும், ஆண்டவரே இங்கே ஜாப் பண்ணிட்டு போவோம். ஆனால் போகையில் 2 ஆத்துமா கிடைக்கணும், யாரும் என்ன செய்யறது இல்லை. ஆமாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்குல்ல? மருந்து கசக்கும், ஆனால் அதுதான் வியாதியை சுகப்படுத்தும். பார்த்துருக்கீங்களா? பெரிய ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா காய்ச்சல்னு போனீங்கன்னா ஒரு மருந்து கொடுப்பாங்க சிவப்பு கலரில், பார்த்துருக்கீங்களா? அது பேர் சிவப்பு கலர் மருந்து. பார்த்தாலே தெரியும் அது குடிச்சா கசக்கும்னு எல்லாருக்குமே, எனக்கும் தெரியும், சின்ன பிள்ளைக்கு போத கூட தெரியும். கசப்பு தான், ஆனால் அதுதான் எப்படி இருக்கும்? சுகமா குணப்படுத்தும். நம்மள ரணத்தை குணப்படுத்தணும்னா கசப்பு கொஞ்சம் உள்ள என்ன செய்யணும்? பாவக்காய் கசப்பு தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதோடைய குணத்தை நம்ம பார்க்கும்போது ஆஹா இவ்வளவு இருக்கான்னு நினைக்கிறோமே. நம்முடைய குணத்தை கர்த்தர் பார்க்கணும், கசப்பை பார்க்காத நம்மிடத்தில் இருக்க குணத்தை கர்த்தர் பார்க்கணும். அல்லேலூயா. நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கணும்னா, அவர் வரும்போது நாம் பொறுமையாய் காத்திருக்கிற மனநிலைமை. முடிக்க போறேன், வருகையை முடிக்க போறேன், நியாய தீர்ப்பை சாயங்காலம் பார்க்க போறேன். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நியாய தீர்ப்பு வேணுங்கிறவங்க சாயங்காலம் வந்தீங்கன்னா நியாய தீர்ப்பு என்னன்றதை நீங்க கத்துக்கலாம். ரொம்ப முக்கியமான இடம் அது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்கள் எல்லா வரங்களையும் பெற்றவர்களாயும் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாயும் அவர் வரும்போது நீங்க எப்படி இருக்கணும்? பொறுமையா, ஆமா, காத்து இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஒரு மனுஷன் உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து இப்ப 5000 ரூபாய் கொண்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. 5000 ரூபாய் கொண்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, ஹலோ பிரதர், நான் ஒரு 25 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன்? ஆமாம், பேசணும். ஏன்னா எங்கே இருக்கிறேன்? பேசுங்க. 25 கிலோமீட்டரு தள்ளி இருக்கிறேன். நான் வர்றதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். எவ்வளோ நேரம்? ஆமாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல தம்பி, நீ 1 மணி நேரம் கழிச்சு வந்தால் இருப்பேன்னு என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? காத்திருப்போம். எப்படி? பொறுமையா. ஏன்னா என்ன வருது? டப்பு வருது இல்லை கையில், நம்ம கையில் டப்பு லேது, டப்பு அகடச்சி இவ்வளோ வருதுன்னா நம்ம என்ன இருப்போம்? எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம், 2 மணி நேரம் கூட காத்திருக்கேன் பிரதர் அப்படின்னு அவன் வர்ற வரைக்கும் பொறுமையெல்லாம் போயிடுறோம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ வரலன்னு வச்சுக்கோங்க, வர வேண்டிய ஆளு வரல, என்ன செய்வோம்? பிரதர் பிரதர் அப்படியே புரிஞ்சுக்கிருப்பான். இதோ பக்கத்தில் வந்துட்டேனே, என்ன சொல்லுவான்? இதோ பக்கத்தில் வந்துட்டேனேன்னு நம்ம என்ன செய்வோம்? திரும்ப போனை வச்சுட்டு திரும்ப என்ன செய்வோம்? இன்னும் காத்துப்போம். இப்போ திரும்ப 1 மணி நேரம் ஆனால் கூட என்ன செய்வோம்? இடத்த விட்டு. ஆமாங்க, அல்லேலூயா. ஆனா அவருடைய வருகை நாட்கள்ல மனநிலை எப்படி தெரியுமா? சீக்கிரம் வந்துட்டா நல்லா இருக்குமே, சீக்கிரம் வந்துட்டா நல்லா இருக்குமே. ஐயோ என்னால என்ன செய்ய முடியல, காத்திருக்க முடியல. வாசிங்களேன், 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம், வாசிங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்படியே
1 கொரிந்தியர் 1:7 தம்பி வாசி. பாருங்க, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னது வெளிப்பட காத்திருக்கிறீர்கள். அப்ப வர்ற வரைக்கும் எப்படி இருக்கணும்? காத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு அருமையான பிள்ளைக்கு திருமணம் ஆயிருச்சு. ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது என்ன செய்யறாள்? கரு உண்டாகணும், சுமக்கணும், கஷ்டப்படணும். கரு கொடுத்துட்டாருன்னா ஆண்டவருக்கு டாட்டா சொல்லிடணும். அப்படியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றெடு வரைக்கும் அவ எப்படி இருப்பா? ஐயோ இது ரொம்ப வலிக்குது டாக்டர், 4 மாதம் தான் ஆகுது, இதை பிடிங்கி வெளியேறீங்க. சொல்லுவ சொல்கிறோமா? ஐயோ 6வது மாதம், ஐயோ இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு எனக்கு, இங்கே உதச்சிக்கிட்டே கிடக்கு பாஸ்டர், தூக்கி வெளியே விடுங்க சனியில் அப்படி சொல்லுவேன். நல்லா உதைக்கிறானே, நல்லா முன்றானே. அதுக்கு என்ன செய்வோம்? இப்போ இருக்க பிள்ளைலாம் விசேஷமா 6 மாதத்துலேயே போகுது இப்படியே பிடிச்சிக்கிட்டே. நான் கேட்டேன், புள்ள விழுந்துடாதுப்பா, இந்த நாட்களில் நான் நிறையா பிள்ளைகளை பார்க்குறேன், 5 மாதம் 6 மாதத்துலேயே வகுத்தை பிடிச்சிக்கிறதுக்கு. அப்படி நான் கேட்டேன், ஏன் புள்ள விழவா போகுது? அவருக்கு தெரியாம எதுவும் வெளியே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. கருவில இருந்து நடத்துறவர் அவர் தான். விசுவாசிக்கிறீங்களா? இந்த 10 மாசம் பெற்றெடுக்கும் வரைக்கும் தாயானவள் படுகிற வேதனை தெரியுமா? அவளுக்கு தூக்கம் போயிடும், சாப்பாடு போகும், எல்லாம் எல்லாம் அப்படி அப்படியே எல்லாம் போகும். ஆனாலும் இதை வேணான்னு சொல்வாளா? பெற்றெடுக்கிற வரைக்கும் இருக்கிற வேதனை வசனம் சொல்லுது. பெற்று எடுத்த அந்த பிள்ளையோட முகத்தை பார்த்த உடனே என்ன ஆயிருதா? வேதனை எல்லாம் மறைஞ்சு போயிருமா. அப்படித்தான் ஆண்டவருடைய வரும் நாட்களில் இருக்கிற பொறுமை அவ்வளவு நமக்கு இருக்கணும். அவருடைய திருமுகத்தை வரும்போது நாம் பார்க்கிற பொழுது, ஆகா என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம் ஒன்றாய். அதுக்கு உங்களுக்கு தெரியாதுல்ல? கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டா. எல்லாம் அப்படியே எழுந்திருச்சிருமா? நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சோதரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சோதரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை
நாங்களை அதிகமாய் நேசிக்கிறேங்க அன்பின் பரம தகப்பனே. கிருபையான இந்த நாளுக்காக அப்பா, இந்த காலை நேர ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வருகை, அதன் நோக்கம், அந்த எதிர்பார்ப்போடு எங்கள் மனநிலைமை எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசினீரப்பா. எங்களுக்கு வெளிப்படுத்தின உம்முடைய கிருபை இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மாலையிலே நாங்கள் அப்பா உம்முடைய நியாய தீர்ப்பை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கரங்களுக்குள்ளே முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், ஒப்படைத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே பாடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே பாடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரே எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரே எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஹல்லேலூயா. மாலையிலே சந்திப்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக. God bless.